Hello guys, welcome to my YouTube channel. So it's not mine basically, we are mind voice. சார் நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த வீடியோ எதுக்குன்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கிறதுக்கு முன்னாடி நான் ஏன்னு ஒரு கேள்வி இருக்கணும். ஸோ நான் தான் உங்கள் இப்போ கிட்ட இருக்கும் மைண்ட் வாய்ஸ் கம்யூனிட்டிலேருந்து என்னுடைய பங்குக்காக ஒரு வீடியோ போடணும்னு ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன். பட் என்ன போடுறதுன்னு எனக்கும் தெரியல. And I'm creating this as a vlog. ஹலோ கைஸ், ஸோ vlog எடுக்க முடியல, ஃபோன் சொதப்பிடுச்சு. பட் ஒரு ரிவ்யூ கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளான்ல இருக்கேன். ஸோ கோயம்புத்தூர் பற்றி பேச போகிறேன், மை பர்ஸ்பெக்டிவ். கதை கேட்க ரெடியாடா. It was 10 days plan. ஓகே. ஸோ ஒரு ஜாலி ட்ரிப்பாக போயிட்டு வரல, ஒரு வேலையாக போயிருந்தேன் ஒரு ட்ரைனிங்காக. பட் அந்த ட்ரைனிங் முடிய சமயத்தில் வீக்கெண்ட் அண்ட் நைட் அவுட்ஸ் நல்லா சுற்றி பார்த்தேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு. ஸோ கோயம்புத்தூர் பற்றி சொல்லணும்னா இட் வாஸ் ஸோ டிஃப்ரெண்ட் தேன் பெங்களூர் அண்ட் சென்னை. பிகாஸ் பெங்களூருக்கும் நான் போயிருக்கேன், சென்னைக்கும் போயிருக்கேன். அங்கே இருக்கிற பீப்புளை விட கோயம்புத்தூரில் ஒரு மாதிரி ஒரு ஜெல் ஆகிற பீப்புள் நிறைய இருந்தாங்க. அண்ட் மை பிளான் வாஸ் 10 days. ஓகே, இட் வாஸ் ட்ரைனிங் பீரியட். என்னால் நிறைய சுத்த முடியல. பட் நைட்டில் எல்லா நைட்லையுமே நாங்கள் வெளியே சுற்றணும். நைட் 1 o'clock 2 o'clock 3 o'clock ரூமுக்கு வந்து நடந்து வந்தோம். அது நல்லா இருந்துச்சு. காந்திபுரம் பக்கத்தில் சிவானந்த காலனியில் தான் எங்களுக்கு ரூம் கொடுத்துருந்தாங்க. பட் பஸ் ஸ்டாண்ட் டு சிவானந்த காலனி 2 kilometers. இட் வாஸ் ஸோ குட் பை வாக்கிங். அண்ட் பஸ்லேயும் வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ கோயம்புத்தூர் பற்றி ஒன்று ஒன்றா சொல்லலான்னு இருக்கேன். ஃபர்ஸ்ட் டிராஃபிக். கோயம்புத்தூரில் டிராஃபிக் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். பட் ஒன் வே. ஸோ எங்கே பார்த்தாலும் ஒன் வே. அந்த ஒன் வேவால் அந்த டிராஃபிக் வந்து அதிகமாகுது. நடந்து போகிறத விட பஸ்ஸில் போகிறது வந்து எக்ஸ்ட்ரா டைம் எடுக்குதுன்னா அவ்வளோ ஒன் வே இருக்குது. ரீசெண்டாக தான் கேள்விப்பட்டேன் கோயம்புத்தூரில் வந்து அந்த சிக்னல்ஸ் வந்து எடுத்துட்டாங்க. ஸோ ஒன் வேஸ் மூலமாக வந்து டிராஃபிக்கை கம்மி பண்ண பார்க்குறாங்கன்ட்டு. பட் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் வந்து நிறைய டிராஃபிக் இருந்துச்சு, கண்டிப்பாகவே இருந்துச்சு. அண்ட் ப்ரூக்ஃபீல்டு மால் அந்த ரூட் ஃபுல்லாகவே வந்து டிராஃபிக் இருந்துச்சு. தென் ஃபுட். ஸோ ஃபுட்டுக்கு வந்து நாங்கள் வெறும் 10 daysக்கு வந்து என்ன எவ்வளோ ஆக போகுதுன்னு நினைப்பீங்க? ஒரு 2000 மேக்ஸிமம் 3000. பட் நாங்கள் 6000 செலவு பண்ணோம் per each person. We spent 6,000 for whole 10 days because of food and auto. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபுட்டை பற்றி பார்க்கலாம். எல்லா ஹோட்டல்ஸுமே நல்லா இருந்துச்சு. முக்கியமாக நாங்கள் தங்கி அந்த இடத்துல வந்து சோலா அப்படிங்கிற ஒரு அவங்க ஃப்ரான்ச்சைஸ்ன்னு நினைக்கிறேன், டிஃப்ரெண்ட் பிளேஸில் இருந்தாங்க. தென் தனுஸ்ரீ செட்டிநாடு ஹோட்டல், ஐ திங்க் இட் வாஸ் இன் சிவானந்த காலனி. இட் வாஸ் ஆல்சோ ஸோ குட். பீப்புள் வேர் ஸோ குட். அண்ட் முக்கியமாக ஒரு விஷயத்த பார்த்தேன், நாம் சாப்பிட்ட இலையை வந்து நாமளே வந்து எட்டுன்னு போய் போடணும். இது வந்து எல்லா இடத்துலையும் ஃபாலோ பண்ணுறதில்ல. மேக்ஸிமம் சென்னையிலே வந்து ஃபாலோ பண்ணுறதில்ல. பட் கோயம்புத்தூரில் நல்லாவே ஃபாலோ பண்ணாங்க. தென் தோசை. நாங்கள் வந்து தோசை மட்டும்தான் சாப்பிட்டோம். காலையில் தோசை, நைட்டும் தோசை. ஆஃப்டர்நூன் மட்டும் கர்ட் ரைஸ் அண்ட் சாம்பார் ரைஸ். இதுதான் வந்து 10 daysக்குமே எங்கள் பிளானில் இருந்துச்சு. பட் சில டைம்ஸ் மட்டும் நாங்கள் நான்வெஜ் எடுத்துக்கணும், ஈவன் இன் நைட் டைம். சோலாவில் வந்து நல்லாவே இருக்குது. சோலா பக்கத்துலேயும் வந்து ஐ திங்க் ஒரு ஹோட்டல், அதுவும் நல்லா இருந்துச்சு. தென் வெஜ் வந்து அவ்வளோவா சொல்லிக்கிற மாதிரி இல்லை. பட் ஒரு கடையில் வந்து நல்லா இருந்துச்சு. அண்ட் தென் கூல் கூட நல்லா இருந்துச்சு. ஒரு அம்மா வந்து கூல் வித்துருந்தாங்க. 20 rupees தான் ஐ திங்க். இட் வாஸ் ஸோ குட்.
தென் ஆட்டோ பத்தி. ஸோ ஆட்டோக்கு வந்து நாங்க நினைச்சதை விட ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. இன் பெங்களூர் அண்ட் சென்னையில வந்து ரேபிடோ இருக்கு. பட் அவங்க வந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட் அவ்வளோவா கேட்கறதில்ல, மேக்ஸிமம் கேட்கறதில்ல. இருக்கிற அமௌண்ட்டுக்கு 40 ருபீஸ்னா 40 ருபீஸ்க்கு எட்டுன்னு போய் விட்டுருவாங்க. பட் இங்க வந்து எப்படி பண்றாங்கன்னா, 40 ருபீஸ் இருக்குன்னா முன்னாடியே கால் பண்ணி எங்களுக்கு எக்ஸ்ட்ரா டபுள் அமௌண்ட் குடுத்தா மட்டும் தான் நாங்க வருவோம்ன்னு சொல்லி கால் பண்றாங்க. இட் வாஸ் நாட் அப்ளிகபிள் ஃபார் எவ்ரிஒன். பிகாஸ் நாங்க டெய்லி வந்து 2 கிலோமீட்டர் தான். பட் டைம் ஒரே ஒரு பர்சனால டைம் எக்ஸ்ட்ரா ஆகுது. 6 மணிக்கு எழுறதுக்கு பதிலா 8 மணிக்கு எழுறான். எங்களுக்கு 9 மணிக்கு தான் கிளாஸு. ஸோ அவனாலே வந்து நாங்க ஆட்டோல போ வேண்டியதா இருக்கு. அந்த ஆட்டோக்கு வந்து டெய்லி வந்து 80 ருபீஸ் ஸ்பெண்ட் பண்ணா 10 டேஸ்க்கே வந்து எக்கச்சக்கமா ஆயிடுச்சு. ஸோ இட் வாஸ் நாட் அவங்க இன்னும் கொஞ்சம் அத கொஞ்சம் பெட்டர் பண்ணலாம். ஏன்னா, ரேபிடோ மேக்ஸிமம் யூஸ் பண்றாங்க எல்லா இடத்துலயுமே. ஸோ அவங்க வந்து இருக்கிற அமௌண்ட்டுக்கு எடுத்துட்டு போய் விட்டாலும் அவங்களுக்கு பெனிஃபிட்டா தான் இருக்கும். அத அவங்க கீப் அப் பண்ணா நல்லாருக்கும். தென் பைக்ல வந்து நல்லாவே பண்றாங்க. பட் ஆட்டோல மட்டும் இந்த ஒரு பிரச்சனை இருந்துச்சு. அம் தென் சுத்தி பார்க்குற இடம். ஸோ கோயம்புத்தூர்ல 3 மால் இருக்குன்னு நெனைக்கிறேன் ஐ திங்க். 3 மாலுமே நாங்க போயிட்டு வந்துட்டோம். ப்ரூக்ஃபீல்டுக்கு வந்து 2 டைம்ஸ் போனோம். தென் ரோசோன் மால் இட் வாஸ் சோ குட். அங்க வந்து 1 டைம் தான் போனோம். தென் ஃபன் மால் ஐ திங்க். இட் வாஸ் இன் நியர்பை பீளமேடு ஐ திங்க். ஸோ 3 இடத்துக்குமே போயிட்டு வந்தோம். 3 இடத்துல ரோசோன் மால் நல்லா இருந்துச்சு. தென் ப்ரூக்ஃபீல்ட் ஆஸ் யூசுவல் கோயம்புத்தூர்ல இருக்கிறதுலே பிக்கெஸ்ட் மால் ஐ திங்க். ஸோ இட் வாஸ் குட். அண்ட் we spent more time in Brookfield, I think. So we couldn't get any chance to visit race course because எங்களுடைய பிளேஸுக்கு அதுக்கு ஒரு நியர்பைல இல்லை. தென் கரெக்டான பிளானும் அமையல. பிகாஸ் நாங்கள் வந்து ட்ரைனிங் போக வேண்டியது இருந்துச்சு. ஸோ ரேஸ் கோர்ஸ் போக முடியல. தென் கார் மியூசியம் ஒன்று இருக்கு. பட் அதுக்கும் எங்களால் போக முடியல. வி வென்ட் டு ஈஷாக்கு வந்து போனது வந்து குட். ஐம் ஏத்திஸ்ட் யூனோ. ஸோ பட் அந்த பிளேஸ் வந்து ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லா இருந்துச்சு. எனக்கே பீஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நீங்களே யோசிச்சு பாருங்க. தென் மருதமலைக்கு வந்து போகலான்னு இருந்துச்சு. ஏன்னா அது எங்களுக்கு வந்து கிட்ட தான். நிறைய பஸ்ஸஸ் போயிட்டு வந்துச்சு. பட் எங்களால் போக முடியல. அதுக்கு பதிலாக தான் நாங்கள் ஈஷாக்கு போனோம். தென் ரசில். ஸோ மைண்ட் வாய்ஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ அவனை மீட் பண்ணலாம் அப்படிங்கிறது மெயின் பிளான்ல தான் நான் கோயம்புத்தூருக்கு போனேன். இருக்கிற 10 டேஸ்ல எப்படியாவது ஒரு நாள் மீட் பண்ணிடலான்ட்டு. நான் வரவே இல்லை, அவனும் வரல, என்னாலையும் போக முடியல. கரெக்டாக என்னைக்கு மீட் பண்ணோம்னா லாஸ்ட்டாக வந்து ட்ரெயின்ல ஏறும்போது லைக் இந்த அஜித் வந்து லெட்டர் கொடுத்துட்டு போவானே அந்த மாதிரி வந்து கடைசியில் வந்து ஒரு மீட்டப் கொடுத்தான். ஒரே ஒரு கிளிக் மட்டும் தான் எடுத்தோம் ஃபோட்டோ. கொஞ்சம் தான் பேச முடிஞ்சுச்சு. ஓ if I get any chance to visit Coimbatore again, we will have a good meetup, even with you all. கோயம்புத்தூர்ல இருக்கிற நிறைய பேரோட மீட் பண்ணணும்னு ஆசை இருக்கு. அண்ட் முக்கியமாக சென்னையில் இருக்கிறவங்கள மீட் பண்ணணும்னு ரொம்ப ஆசை இருக்கு. ஏன்னா அவ்வளோவா நான் சுத்தினதில்லை. ஸோ கிடைக்கிற சான்ஸை பயன்படுத்தி நான் கண்டிப்பாக உன்னை எதிர விசிட் பண்ணும்போது எல்லாரையும் மீட் பண்ண பார்க்குறேன். அவ்வளோதான். இப்போ என்னுடைய ஒரு பிளானை பற்றி நான் சொல்கிறேன். ஸோ எனக்கு வந்து இதுக்கப்புறம் வந்து ஃபுல் டைம் கிடைக்க போகிறதில்ல ஃபார் யூடியூப், ஃபார் இன்ஸ்டாகிராம். இதுக்கு முன்னாடி நான் எதுவும் பண்ணல, அது உங்களுக்கு தெரியும். பட் இந்த ஒரு விஷயத்த வந்து நான் தொடர்ந்து பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கும் போது என்னால் பண்ண முடியாத ஒரு நிலைமையில இருக்கு. டெய்லி டைம் கிடைக்காது கண்டிப்பாக. பட் வீக்கெண்ட்ஸில் வந்து ஏதாவது ஒரு விஷயத்த ஒரு யூடியூப் வீடியோ ஆர் இன்ஸ்டாகிராம் போஸ்ட் வந்து நான் போட ட்ரை பண்ணுறேன். அந்த கன்சிஸ்டன்சி வந்து நான் திருப்பி எடுக்கணும். ஏன்னா என்னுடைய கிரியேட்டிவிட்டி வந்து எனக்கு மிஸ் ஆகுது. எப்படி சொல்லணும்னா ஒரு ரூம்ல வந்து என்ன ஒரு பெரிய ஹாலில் வந்து என்னை விட்டுட்டு போனீங்கன்னா நான் இருக்கிறதே வந்து உங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரியோட மைண்ட் செட்டில் இருக்கேன். ஸோ லேசி. அதை வந்து நான் கொஞ்சம் மாற்றிக்கணும். அண்டு முக்கியமாக அனிமி பார்க்கணும். ஸோ அனிமி ஆல்ரெடி நிறைய சஜஷன்ஸ் இருக்குது, அது கண்டினியூ பண்ணணும். அனிமி கம்ப்ளீட் பண்ணணும். தென் என்ன தோணும் பேசுன்னு இருக்கான்னு நினைக்காதீங்க. எனக்கு இந்த ஒரு எடிட்டிங் ஸ்கில்லும் சுத்தமாக போயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு ட்ரையலாக வச்சுக்கிட்டேன். இதுக்கப்புறம் வர வீடியோஸில் நல்ல எடிட்டிங் மற்றும் நல்ல கண்டென்ட் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். நல்லா பேச ட்ரை பண்ணுறேன். ஏன்னா பேசுறது வந்து எனக்கு அவ்வளோவா ஆகாது. ஸோ ரிட்டன்னா ஐ மீன் ஆர்டிகல்ஸ் ஆர் எஸ்எஸ்னா ஈஸியாக எழுதிடலாம். என்னோட க்ரியேட்டிவிட்டி நல்லா ஒர்க் ஆகும். பட் பேசும்போது வந்து மைண்ட் பிரைன் இஸ் நாட் பிரைனிங். ஸோ let's try to get into it by any chance, if I get any chance in the weekends. So and let me share about my profession. So I'll be becoming a language trainer in a school. So it's not directly connected with the school. I will be joining as a language trainer from a company that has a partnership with the school. So it will be more difficult than the language teachers who have less works than us. So I will be having more jobs. I will be having more works to done. So I may not have that much free time to
spend time with YouTube or Instagram. But in weekend, I will try to do anything that can help you. I will create some content that can help you. And if I get any leaves from the actual school schedule, I will try to post something, and I will try to be um, I will try to be the admin of this YouTube community, Mind Voice, because we have edits who was greatest editing skill, and Vijay edits, and Mind Voice was so consistent. So I will try to be competent with them, and you can also suggest some content that I can speak in the next videos. That's all. Bye. அண்ட் முக்கியமான ஒரு விஷயம், ஃபர்ஸ்ட் மந்த் சேலரியில முக்கியமா ஃபோன் வாங்கணும். ஏன்னா இந்த ஃபோனை வச்சு சுத்தமா எதுவுமே பண்ண முடியல. ஃபோன் வாங்கின பின்னாடி என்னோட கன்சிஸ்டன்சி அதிகமாகும்னு நான் நினைக்கிறேன். ஹோப் ஐ திங்க்